இரவிலும் அல்லாஹ் மன்னிப்பை வைத்திருக்கிறார். அவர் மன்னிப்படி மாசமா இல்லையா? அதை கண்ணியத்தோடு வர வைக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, ரமலான் மாசத்திலே 3 விஷயங்களை சொல்வார்கள். ரமலான் முடிகின்ற பொழுது இந்த 3 விஷயங்களை நாம் அனுபவித்திருக்க வேண்டும். ஒன்னு சொல்லுவாங்க, முதலாவது, ஒரு மனிதன் கஃபுன் அனி ஷஹவாத், மனோ இச்சைகளை அடக்குகின்ற ஆளுமை பெற்று விடுவான். ஏன்? நோன்பு வச்சுட்டா எதுவுமே பண்ண முடியாது. பொம்பளை பிள்ளை பார்க்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, பாக்கு போடக்கூடாது, அரை பாட்டில் சும்மா லைட்டா ஒரு கிளாஸ் குடிக்கலாங்க, போட முடியாது, உள்ள உறிஞ்ச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்? உன் அத்துணை மனோ இச்சைகளையும் அடக்குகின்ற மாதம். அப்ப இதை அடக்கி பழகணும்னா 29 நாள் கழிச்சு என்னுடைய உள்ளம் வலுவடைந்திருக்கும். எல்லாத்தோட பாவத்துல பெரிய பாவம் அடிக்ட் பாவம்னா புறம் பேசுறது. புறம் பேசினா நோம்பு முறிஞ்சிருங்கிற அளவுக்கு ரிவாயத்துல இருக்கிறனால முதல்ல புறம் பேசக்கூடாது. ஏன்னா எல்லா பாவத்தோட இந்த ஆல்கஹால், இந்த ஸ்மோக் எல்லாத்தோட பெரிய அடிக்ட் பாவம்னா புறம் பேசுறதுதான். யாரை பத்தியா பேசாம தூக்கமே வராதுங்க. எப்படிங்க சொல்றது? ஏன்னா ரமலான் மாசத்துல அதிகமா நடக்குது. ஒண்ணு திக்ர் செய்யணும், குர்ஆன் ஓதணும், எதுவுமே பண்றது இல்ல. லொஹர் தொழுது ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டம் பள்ளியாசல்லையும் ஒரு கூட்டம் வெளியிலையும் யாரை பத்தியா புறம் பேசிட்டு இருக்கு. ஏன்? ரமலான் மாசத்தை அழிப்பதற்காக, நோன்பு அழிப்பதற்காக. அப்ப அது மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. யாரை பற்றி பேசுதல், குறை சொல்லுதல், புறம் பேசுதல், தவறாக எண்ணுதல் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப கஃபுன் அனி ஷஹவாத், ரமலான் மாசம் முடிகின்ற பொழுது என் அத்துணை மனோ இச்சைகளையும் அடக்குகின்ற பயிற்சியை நான் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு தான் நோன்பு. 2வது ரமலான் மாசம் எதுக்குன்னா, நிறைய இபாரத்துகள், ஹத்துன் அனில் இஜ்திஹாதி ஃபில் ஃபஅல் கைராத். ஒரு வணக்கம் 2 வணக்கம் இல்லைங்க. காலையில எந்திரிச்சா தஹஜ்ஜத், அப்புறம் பார்த்தா நோன்பு, அப்புறம் பார்த்தா லொஹர் தொழுகை, முல்பின் சுன்னத்துகள், திக்ர் செய்யணும், காலை திக்ர் செய்யணும், மாலை திக்ர் செய்யணும், குர்ஆன் ஓதணும். குர்ஆன் மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தானே நாம் குர்ஆன் இறக்கி வைத்திருக்கிறோம். ஏன் அல்லாஹ் சொல்றான்? இந்த மாசத்துல அதிகமா ஓது ராஜா, ஒண்ணு ஓது, ஓரத்தில் குர்ஆனை கேளு, அடுத்தனுடைய கண்ட பேச்சை கேட்டு வீணா போகாது. அதனால இது குர்ஆனுடைய மாதம். அதை ஓதி ஓதி அசர் வந்துடும். அப்புறம் அசருக்கு பின்னால மகரீபு, மகரீபுக்கு பின்னால இபாதத்துகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இபாதத்து, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இபாதத்துகள் இருக்கும். அது வேற விஷயம். அதை முடிஞ்சா இஷா தொழுகை, இஷா முடிஞ்ச தராவிஹுடைய தொழுகை, அது முடிஞ்ச கியாமுல் லைல், தராவிஹுடைய தொழுகையிலே முழு குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியம். அப்ப மார்க்கம் சொல்லுது, ரமலானுடைய மாசம் என்பது நீ பல்வேறு மல்டி பர்பஸ், நீ பல அமல்களை செய்யக்கூடிய மாதம். வேற எந்த மாதத்தும் இந்த விஷயம் கிடையாது. இது 2வது நோக்கம். எல்லாத்தையும் செய்யணும் இல்ல. நாங்க ஒண்ணு ரமலான்ல ஃபஜ்ருக்கு வருவோம், அல்லது தராவி தொழுகைக்கு வருவோம். தராவிக்கு 3 நாள் வருவோம், மீதி 28 நாள் பள்ளியாசல் இமாம் தொழுவாருங்க, அவர் பின்னால 10 பேர் தொழுவாங்க. என்னங்க அவ்வளவுதான். இப்ப அது முடிஞ்சிருச்சு. 3வது மார்க்கம் சொல்லுது, இந்த ரமலான் மாசம் முக்கியமான நோக்கத்தில் ஒன்று, இந்த ரமலான் மாதம் முழுக்க முழுக்க இபாதத்துகளில் திளைத்திருந்ததன் காரணமாக ஆட்டோமேட்டிக்காவே ஈமானுடைய பிரகாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஷைத்தானுடைய முசீபத்து இருக்காது. அமல்களுடைய பரக்கத்தினால, பள்ளியினுடைய தொடர்பினால், குர்ஆனுடைய தொடர்பினால், அல்லாஹுடைய தொடர்பினால் உள்ளம் வலுவடைந்திருக்கும். இந்த உள்ளம் வலுவடைந்த நிலை அடுத்து வருகின்ற 11 மாதங்கள் நிச்சயமாக அந்த மனிதனை பண்படுத்தி வைக்கும். அப்ப அதனால மார்க்க சொல்லுது, ரமலான் மாசத்தை சரியா பயன்படுத்துப்பா. அதுல நீ பாவம் செய்யறன்னா, ரமலான் அல்லாத மாசத்துல எப்படிப்பட்ட பாவம் செய்வ நீ?